எல்லாருக்கும் வணக்கம். சென்னையை உலுக்கிய ஒரு கோர சம்பவம். பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரி அப்படின்னு நிறைய நேரங்களில் நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். கிட்டத்தட்ட இந்த விஷயம் அப்படிதான். இந்த வீடியோவை ஃபுல்லாக கேட்டுட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளை பாசம் அப்படின்ற பேரில் வெறும் பாசத்தை மட்டும் கொடுத்து பாதுகாப்பை கொடுக்க மறந்துட்டோமா அப்படின்ற ஒரு விஷயத்தை என் கூட கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. சென்னையில் சாலிகிராமம் அப்படின்ற ஏரியாவில் 11ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பெண் இருக்காங்க, ஒரு சிறுமி இருக்காங்க. அவங்க தினமும் அண்ணா நகரில் இருக்கிற கஃபேக்கு காஃபி குடிக்க போகிறாங்க. ஒரு இடத்துக்கு தொடர்ச்சியாக போகிறோம் அப்படின்னா அங்கே யாரு கூடயாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும் இல்லையா? ஸோ அங்கே பிரதீக்ஷா அப்படின்ற ஒரு பெண் கூட ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது. அந்த பொண்ணு வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, சினிமாவில் காஸ்டியூம் டிசைனராக இருக்காங்க. அந்த 11th படிக்கிற பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து சினிமாவில் காஸ்டியூம் டிசைனராக இருக்காங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. மொபைல் நம்பர் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. வீட்லேயும் போயிட்டு சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்ற மாதிரி, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. ஒரு நாள் அந்த பிரதீக்ஷான்ற பொண்ணு வந்து என்னோடய பர்த்டே, வா பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் தேதி அந்த சிறுமியை கூப்பிட்றாங்க. அவங்களும் வீட்டில் சொல்லிவிட்டு பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு போகிறாங்க. போயிட்டு நைட் ஃபுல்லாக பார்ட்டி முடியுது. மார்னிங் அந்த பொண்ணு வீட்டுக்கு வராங்க. வந்து ஒரு தொடர்ந்து 15 நாளாக வயிறு வலின்னு துடிக்கிறாங்க. நல்லா தானே இருந்தா, நல்லா தானே ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருந்தா, ஏன் நம்ம பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி வயிறு வலி தொடர்ந்து வருதுன்னு அவங்க பேரண்ட்ஸ் பயந்துட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர்கிட்ட போனதும் டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொன்ன விஷயம், உங்கள் பெண் வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த டாக்டர் சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ்க்கு அப்படி ஒரு அதிர்ச்சி. என்னடா அது, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நம்ம பொண்ணு வந்து நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு உடனே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட போயிட்டு என்னம்மா நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணும் இந்த மாதிரி என்னை பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போனாங்க, பர்த்டே பார்ட்டின்னு. அங்கே நான் போனேன். அங்கே போனதும் ஒரு ஸ்வீட் கொடுத்தாங்க. அந்த ஸ்வீட் சாப்பிட்டதும் எனக்கு மயக்கம் வந்தது. மயக்கம் வந்ததுக்கப்புறம் ரூம்குள்ளே ஒரு 2-3 பேர் வந்தாங்க. யாருன்னு எனக்கு சரியாக தெரியல. ஒரு மாதிரி பிளர்ராக இருந்தது. காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 ஆண்கள் வந்து என்னை, இந்த விஷயத்தை நீ வெளியே சொன்னீங்கன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் கொலை பண்ணிவிடுவோம், அது மட்டும் இல்லாமல் இது நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம், இதை வந்து நெட்டில் ரிலீஸ் பண்ணிவிடுவோன்னு சொல்லி அந்த பொண்ணை பயமுறுத்தியிருக்காங்க. அதனால தான்ப்பா நான் உங்ககிட்ட வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து, அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அழுதுகிட்டே தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, கோவத்தில் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணதும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அந்த பிரதீக்ஷா அப்படின்ற அந்த பொண்ணை வந்து விசாரிக்கிறாங்க. பிடிச்சிட்டாங்க அந்த பொண்ணை. அந்த பொண்ணை பிடிச்சி விசாரித்ததும் ஒரு ஒரு நெஞ்ச ரணமாக்குற அளவுக்கு ஒரு பதிலை வந்து அந்த பொண்ணு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, என்னோட பர்த்டேக்கு வந்து என்னோட காதலன்கிட்ட என்ன கிஃப்ட் வேணும்னு நான் கேட்டேன். என்னோட காதலனோ எனக்கு வந்து ஒரு இளம் பெண், அதாவது ஒரு 15லேருந்து 16, 17 வயசில் இருக்கிற ஒரு பெண் வந்து எனக்கு வேணும்னு கேட்டான். அவனோட ஆசையை என்னால் நிராகரிக்க முடியலை. அதனால் இந்த 11th படிக்கிற இந்த பொண்ணை நான் கூட்டிகிட்டு போயிட்டு என்னோட காதலன்கிட்ட விட்டேன். அதுக்காக தான் நான் இந்த பர்த்டே பார்ட்டியை பிளான் பண்ணேன். கூட்டிகிட்டு போயிட்டு என்னோட காதலன்கிட்ட விட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அந்த காதலன் பேர் வந்து சோமசுந்தரம் என்கிற சோமேஷ் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அந்த காதலன் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் கொடுமை. அந்த பொண்ணை, அந்த பிரதீக்ஷாவை, நீ இந்த பொண்ணை இங்கே விட்டுட்டல, இதோட உன் வேலை முடிஞ்சது, நீ கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணும் கிளம்பி போயிடுச்சு. அந்த 11 வயசு பெண் குழந்தைக்கு வந்து 11th படிக்கிற அந்த பெண் குழந்தைக்கு வந்து ஸ்வீட் கொடுக்குறாங்க. அந்த ஸ்வீட் வந்து நிறைய போதை வஸ்துக்கள் கலந்துருக்காங்க. சாப்பிட்டதும் அந்த பாப்பா வந்து மயங்கி போயிட்டாங்க. கூட்டிகிட்டு ரூமுக்கு போயிட்டு சோமேஷ், வில்லியம் அப்படின்ற அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அப்புறம் விழுப்புரத்தை சேர்ந்த ஒருத்தவங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து அந்த குழந்தைய வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. விடிஞ்சதும் அந்த பொண்ணை என்ன சொல்லி மிரட்டியிருக்காங்கன்னா, நீ இந்த விஷயத்தை வெளியே சொன்னீங்கன்னா நான் வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் சாவடிச்சிடுவேன், எல்லாரையும் ஃபோனை வந்து இன்டர்நெட்டில் போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை மிரட்ட, அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லவே இல்லை. அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட உடல் உபாதைகளின் காரணம், வயிற்று வலியின் காரணமாக தான் இந்த விஷயமே வெளியே தெரிஞ்சிருக்கு. சரி, இவ்வளோ விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சு, அவங்கள ட்ரேஸ் பண்ணி பிடிக்கலாம் அப்படின்னு வில்லியம்ஸ் அவங்கள பிடிக்கிறாங்க. வில்லியம்ஸை பிடிச்சதுமே அவங்க கையில் வந்து திண்டிவனத்தில் பிடிச்சிருக்காங்க. அவங்க கையில் வந்து
மெத்தஃபட்டைல் அப்படின்ற ஒரு போதை வஸ்து வந்து ஒரு 2 கிலோ இருந்திருக்கு. ஒரு காலேஜ் படிக்கிற பசங்க, ஒரு பட்டதாரியாக இருக்கிற ஒரு பசங்களுக்கு எப்படி இவ்வளவு போதை சம்மந்தப்பட்ட பொருட்கள் கிடச்சிருக்குன்னு அடுத்த இன்வெஸ்டிகேஷனுக்கு போலீஸ் போகும்பொழுது தான் அங்கே இன்னொரு ஷாக் என்னென்னா, அவங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற ஆண்கள் கிடையாது. அதுக்கு பதிலாக மெத்தஃபட்டைல் அப்படின்ற அந்த போதைப் பொருட்களை இன்ஸ்டாகிராம் மூலமாக காலேஜ் பசங்களுக்கு சேல் பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவ்வளவு போதைப் பொருட்களை வந்து காலேஜ் பசங்களுக்கு சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ போலீஸ்க்கு இன்னொரு கொஸ்டினும் அங்கே எழும்புது. இவங்க வேலை போதைப் பொருட்கள் விற்கிறது மட்டும்தானா, இல்லை இதே மாதிரி தொடர்ந்து இளம் பெண்களை, முக்கியமாக 11th படிக்கிற பெண்களை, 11th 12th படிக்கிற பெண்களை இந்த மாதிரி நாசம் பண்ணுறது தானா? அடுத்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் பொழுது தான் விஷயம் தெரியுது. இது வரைக்கும் பெண் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே அவங்க பெருசாக இன்வால்வ் ஆகலை. அவங்க செஞ்சது எல்லாமே போதைப் பொருட்கள் கடத்துறது, அது வந்து காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக விற்கிறது, இந்த ஒரு விஷயந்தான் தெரிஞ்சிருக்கு. அப்போது இவங்களுக்கு இந்த போதைப் பொருட்களை யார் கொடுக்குறாங்க அப்படின்ற கேள்விகளுக்கு பின்னாடியும் போலீஸ் ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போது இங்கே ப்ராப்ளம், இவங்க போதைப் பொருட்கள் விற்கிறாங்க, இதன் மூலமாக இவங்க இந்த தவறு பண்ணுறாங்கன்றதெல்லாம் தாண்டி, போதைப் பொருட்கள் விற்ற அந்த கும்பல் வந்து கண்டிப்பாக ஒரு வருஷத்துலேயோ இல்லை ஒரு 6 மாதத்துலேயோ பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஆனால் வாழ்நாள் முழுக்க இந்த பெண் குழந்தை இருக்காங்க இல்லையா, ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கிற இந்த பெண், வாழ்நாள் முழுக்க இப்படி ஒரு விஷயம் நமக்கு நடந்துருச்சே அப்படின்ற ஒரு வேதனையோடு தான் இருப்பாங்க. அவங்கள வந்து சுற்றி இருக்கிறவங்க எப்படி கேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம், இந்த பொண்ணு வந்து எங்கே போகுது எங்கே வருது அப்படின்றத தாண்டி, எங்கே போனாலும் எங்கே வந்தாலும், அம்மா நான் இங்கே போனேம்மா, நான் இந்த மாதிரி ஒரு புது ஃப்ரெண்டை மீட் பண்ணம்மா, அவங்களோட ஃபோன் நம்பர் எனக்கு கொடுத்தாங்கம்மா, இந்த நம்பர் உங்கள்கிட்ட இருக்கட்டும்மா அப்படின்னு ஃப்ரெண்ட்லியாக பெண் குழந்தைகள் வந்து தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிற அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்திருந்தாங்கன்னு சொன்னால், இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே, ஆனது ஆச்சு. ஆனால் இனி வரும் நாட்கள் இந்த சமுதாயம் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணும்? ஒரு ஒரு தீண்டத்தகாத ஒரு பெண்ணை பார்த்து விலகி ஓடுவாங்க. அந்த மாதிரி இந்த பொண்ணை வந்து நினைப்பாங்க, இந்த பொண்ணை வந்து மனசால் கொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒரு கேன்சர் இருக்குது, இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டா, டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டா ஓரளவுக்கு அது க்யூர் ஆகும். அது போல தான் இந்த ப்ராப்ளம் நடந்ததுக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு தெரியாமல் தான் அந்த பொண்ணு போச்சு. ஆனால் எல்லா குற்றங்களையும், எல்லா பழி சொற்களையும், எல்லா அவமானங்களையும், எல்லா இழி சொற்களையும் அந்த பொண்ணு தான் இனிமேல் கடந்து வரணும். கூட இருக்கவங்க வந்து, இது ஒன்றும் ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் எல்லாம் உங்க கூட தான் இருக்கோம், கொஞ்ச நாளில் உன்னோட உடம்பு க்யூர் ஆகிடும், நீ உன்னோட அச்சீவ்மெண்ட்ஸ், உன்னோட வேலைகள், உன்னோட பேஷன், இதை நோக்கி ஓடு, இதை நினச்சி நீ கஷ்டப்படாதுன்னு சொல்லி அந்த பொண்ணை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னால், மேபி அந்த பொண்ணு ஒரு நல்ல வாழ்க்கையை, ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். ஆனால் நம்ம சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் நமக்கே தான் தெரியும் இல்லையா? ஒரு குழந்தை இல்லைன்னா அந்த ஆணை குறை சொல்கிறத விட அந்த பெண்ணை தான் அதிகமாக குறை சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னால் வரதட்சணை கேட்குற ஆண்கள், குடும்பத்துக்காக உழைச்ச பொண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, வரதட்சணை தான் கேட்பாங்க. அப்பயும் பெண்ணை தான் குறை சொல்லுவாங்க. இப்போ 11ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு எவ்வளவு கொஸ்டின்ஸ், எவ்வளவு விதமான கிரிட்டிசிசம், நெகட்டிவ் கிரிட்டிசிசம் எப்படி அந்த பொண்ணு ஃபேஸ் பண்ணுவாங்க? இந்த மாதிரி செய்கிற வெறி நாய்கள் வந்து 6 மாதத்தில் 1 வருஷத்தில் வெளியே வராங்க. பட் இந்த மாதிரி பெண்களாக இருக்கவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க இது ஒரு ஆறாத ஒரு ஊன்ஸாக இருந்துகிட்டே தான் இருக்கும். மேபி அந்த பேரண்ட்ஸ் நல்லவங்களாக இருந்து அந்த பொண்ணுக்கு ஒரு நல்வழி காட்டி, யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாத, நாங்கள் உனக்காக இருக்கோம், நாங்கள் உன்னை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை நல்வழிப்படுத்திட்டாங்கன்னா, தேங்க் காட், அந்த பொண்ணோட லைஃப் சேஃப். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு செல்லமாக வளர்க்குறீங்க, பாதுகாப்பாக வளர்க்குறீங்க, ஃப்ரீடம் கொடுக்குறீங்கன்றதை தாண்டி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்லியாக இருங்க. ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்கன்னா, எனக்கு ஒரு ஆண் நண்பர் ஃப்ரெண்டாக இருக்கார் அப்படின்ற விஷயத்த அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட சொல்லணும். அந்த ஆண் நண்பர் எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு, அந்த ஆண் நண்பர் எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தாரு, அந்த ஆண் நண்பர் என்கிட்ட வந்து இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறாருன்ற விஷயத்த அந்த பொண்ணு உங்கள் கூட ஷேர் பண்ணணும். அந்தளவுக்கு ஒரு சிறந்த பேரண்ட்ஸாக நீங்கள் இருங்க. எல்லாரும் பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நகை போடணும், விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத தாண்டி அந்த பெண் குழந்தை வீட்டில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப ஃபீல் ஃப்ரீயாக, ரொம்ப ஹாப்பியாக
இருக்காங்களா அப்படின்றத பாருங்கள். தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.